தாவேக மாநாட்டில் 40 அடியில் புதிய கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன். விவரங்கள். தாவேக கட்சியினுடைய 2வது மாநில மாநாடானது இன்று மதுரையில் நடைபெறுகிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநில மாநாட்டில் 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுவதற்கான திட்டம் எழுந்தது. இந்த நிலையில் அந்த கொடிக்கம்பமானது நேற்று சரிந்து விழுந்தது. இதன் காரணமாக நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்வான கொடியேற்று நிகழ்வே தடைபெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் உடனடியாக அந்த 100 அடி உயரத்திற்கான கம்பத்தை ஏற்பாடு செய்வது சிரமமாக இருந்த சூழ்நிலையில தற்போது மேடைக்கு அருகேயே 40 அடியில் தற்போது தற்காலிக அந்த கொடிக்கம்பமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடிக்கம்பத்தில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த கொடியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த 100 அடி உயர கம்பமானது 5 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு பெறப்பட்டு 5 ஆண்டுகள் கொடி தொடர்ந்து பறப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது தற்காலிகமாகவே இந்த கொடிக்கம்பமானது நடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இன்னும் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது ரகுவரன்? விஜய் முன்கூட்டியே பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கொடியேற்றும் நிகழ்வு இப்போது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொடியேற்றும் நிகழ்வானது 4 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விரைவாகவே அந்த பணிகளை, ஏன்னா காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கிறது. 95 டிகிரிஸ் மேல இந்த வெயிலின் தாக்கம் கடுமையா இருக்கிறதுனால இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மயங்கி விழுந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு இருக்காங்க. இதனால விரைவாகவே, அதாவது சொன்ன நேரத்திற்கு விரைவாகவே இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி விஜய் அவர்கள் மட்டுமே மேடையில் பேசுவதற்கான ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சுமார் 40 நிமிடங்கள் அவர் விழா மேடையில் பேசுவதற்கான இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பள்ளி மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள் போன்றவரெல்லாம் குழந்தைகளை அழைச்சிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிலின் தாக்கம் கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவின் சார்பாக அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கிறதுனால விரைவாகவே அந்த பொதுக்கூட்டத்தினுடைய நிகழ்வுகளை தொடங்கி சீக்கிரம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. நன்றி ரகுவரன் விவரங்களுக்கு. தாவேக மாநாட்டு திடலுக்கு எதிரே உள்ள பார்க்கிங் வேகமாக நிரம்பி வருவதால் வாகனங்கள் நெடுஞ்சாலையில் தேக்கமடைய தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் முத்துராமலிங்கம். விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு பாரபத்தியில இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்கள், தமிழகம் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான வண்டிகளில் தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் என நிறைய பேர் வந்துருக்காங்க. இதனால பார்க்கிங் 2 இடத்துல, அதாவது பிரம்மாண்ட பார்க்கிங் 2 இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில அந்த பார்க்கிங் அதிகப்படியாக, அதாவது எதிர்பார்த்ததை விட கூடுதலான வாகனங்கள் தற்பொழுதே காலை அதிகாலையில் இருந்தே தற்பொழுது வரை ஒவ்வொரு டோல்கேட்டிலும் குறைந்தது ஒரு 2000ற்கு மேற்பட்ட, அதாவது வழியில வாகனங்கள் இங்கே வந்திருக்குங்க. அதனால நிக்கிறதுக்கு அந்த பார்க்கிங்ல இடவசதி வராதனால அந்த தேசிய அதாவது தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில தற்பொழுது சாலைகளில் வேற இடம் வசதி இல்லை. அதனால சாலைகளில் நிறுத்தினாங்க. தற்பொழுது போலீசாரும் அந்த பகுதியில பார்வையிட்டு மேலும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட வண்ணம் அந்த சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை வேறு பார்க்கிங்க்கு அனுப்புவதற்கான பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நிச்சயமாக தாவேகாவினுடைய மாநாடு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில ஒருபுறம் வேகமாக பார்க்கிங் நிரம்பி வருகிறது, மற்றொரு புறத்தில் தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கம் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.